الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பிடங்களையும் படைத்து நீதத்துடன் கருணையுடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தார். ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், அவர்கள் சுமந்த தீனுடைய அமானிதத்தை பாதுகாத்து இன்று வரை நமக்கு எத்தி வைத்த தாபிஈன்கள், தாபிஈன்கள், நம்முடைய ஆசான்கள், மூதாதைகள், பெற்றார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எந்த வசியத்தை வேதம் கொடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. அல்லாஹ் மனிதனை படைத்து இந்த உலகத்துக்கு வேதங்களை இறக்கி வைக்கும் காலமெல்லாம் எந்த வசியத்தை அல்லாஹ் முன்வைத்தானோ அந்த தக்வாவுடைய வசியத்தை முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அனைவருக்கும் முன்வைக்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை, தக்வாவை நசீபாக்குவானா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ரஜபுடைய மாதம் அடையும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வு தான் ரமலானுடைய மாதத்தை நெருங்கியிருக்கிறோம். ஒரு விலகினமான அறிவிப்பாளர் தொடரில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருந்தாலும் அதிகமான உலமாக்கள் இந்த துஆவை இந்த ரஜபுடைய மாதத்தில் வலியுறுத்துகிறார்கள். ஏன் அந்த துஆவில் இருக்கக்கூடிய கருத்துகள் இஸ்லாத்துடைய அடிப்படைகளுக்கு அல்லது எந்த ஒரு ஹதீஸுடைய அடிப்படைகளுக்கு மாற்றம் இல்லாத ஒரு துஆ. அதான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். அதனுடைய செயின் ஆஃப் நரேஷன்ல சில குறைபாடு இருக்கிறதுனால சில உலமாக்கள் இது வீக் நரேஷன் என்று சொன்னாலும் இதனுடைய கருத்து, இந்த துஆவுடைய கருத்து, யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தில் நமக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்தில் நமக்கு நீ பரக்கத் செய்வாயாக, முபல்லிக்னா ரமலான், நம் அனைவரையும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக என்ற ஒரு துஆ. இது நம்முடைய தீனுடைய அடிப்படைகளுக்கு மாற்றமில்லாத வரவேற்கத்தக்க ஒரு மிக முக்கியமான துஆ. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த துஆவிலேயே பரக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு சீரான ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்த ஒரு மாதம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணம். அங்கு சென்று தொழுகையை, 5 நேர தொழுகையை கடமையாக பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு திரும்பினார்கள். இந்த சீரான இந்த காலகட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா வல் மிஅராஜ் இப்படியான காலகட்டத்தில் போனாங்கன்னா எல்லா விதத்திலையும் நிராசை அடைஞ்சி, எல்லா விதத்திலையும் இதுக்கு மேல என்ன ஆப்ஷன் என்ற தெரியாத ஒரு நிலையில், பாதுகாப்பு அற்ற ஒரு நிலையில், தன்னுடைய பெரியப்பா அபூ தாலிபும் வஃபாத் ஆயிட்டாங்க,
தனக்கு மிகவும் துணையாக இருந்த அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. மிகவும் கவலையான ஒரு நிலையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆறுதலுக்காக வேண்டியும் இவ்வளவு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடன் நேரடியாக உரையாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவரைக்கும் இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணம் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உரையாடினார்கள். அந்த தொடர்பாடல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக தான் இருந்தது. இந்த இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணத்தில் எந்தவித திரையும் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருங்க முடியாத ஒரு இடத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். அங்கு அல்லாஹ்வுடன் நேரடியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடினார்கள். உலமாக்களுடைய கருத்து அத்தஹியாத்துடைய அந்த வார்த்தைகள் நாம் தஷஹுத் என்று சொல்லக்கூடிய அந்த தஷஹுதுடைய அங்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில நடந்த உரையாடல். அங்க நுழையும் போது அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்ய்யிபாத்து லில்லாஹ், அத்தஹியாத்துனா எல்லா கிரீட்டிங்ஸும் அனைத்து வாழ்த்துகளும், அத்ய்யிபாத் நலவான அனைத்து விடயங்களும் லில்லாஹி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாம் தஹியா அல்லாஹ்வுக்கு முன்வைத்த கிரீட்டிங்ஸ் தான் அது. அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்ய்யிபாத்து லில்லாஹி. அது சுன்னத்துடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளித்தார். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸலாத்தை பெற்று மௌனமாக இருக்கல்ல, சொன்னார்கள் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ் உன்னுடைய இந்த சலாம் இந்த சாந்தி என் மீதும் நம் மீதும் சாலிஹான எல்லா அடியார்களின் மீதும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அதுக்கு பின்னால்தான் அந்த ஷஹாதா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதா கலிமா. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் தொழுகைய ஒரு முஃமினுடைய மிஅராஜ். தொழுகை ஒரு முஃமினுடைய மிஅராஜ் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தொழுகையின் கூடாக அல்லாஹ்வுக்கு அளவிட நெருங்க முடியுமான ஒரு இடம் இல்லை. அல்லாஹ்வை எங்களால நெருங்க முடியுமான ஒரு இடம் தொழுகையை தவிர வேற எதுவுமே இல்லை. அல்லாஹ் நெருங்க, அதிலையும் தொழுகையிலையும் சுஜூத் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான இடம். சுஜூத்ல நாம் அல்லாஹ்வை நெருங்குறோம். அல்லாஹ்வுடனான அந்த உறவு இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். இந்த உலகத்துல பிரச்சனை என்றது, ப்ராப்ளம்ஸ் என்றது, அது மனிதனாக பிறந்தா நாம் முகம் கொடுப்போம். எல்லோருமே ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து கொண்டுதான் இருக்காங்க. சிலருக்கு செல்வம் பிரச்சனை, பணம் கூடி பிரச்சனை, சிலருக்கு பணம் இல்லாம வறுமையினால பிரச்சனை, சிலர் நல்ல அழகா இருக்கிறாங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்களோட அழகும் உடலுடைய பலமும் ஆரோக்கியமும் பிரச்சனை அவங்களுக்கு. சிலருக்கு நோய் பிரச்சனையாக இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாமே பிரச்சனை. உலகத்துல சவால் இல்லாத ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அப்படிதான் எங்களை படைத்திருக்கான். இந்த உலகத்துல நாம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில மன அமைதிய, மன திருப்திய, வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை என்ன நடந்தாலும் நிம்மதியாக தூங்குறதுக்கான ஒரு முறை, ஒரு ஒழுங்கு இருக்கிறதாக இருந்தா எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு உறவு தான். அந்த உறவு தான் மனிதன் அதை தேடுவான். ஒன்று மனிதன் முறையான அல்லாஹ்வை சரியாக விளங்கி சரியாக இபாதத் செய்வான். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அந்த தேடி வணங்குவான். என்ன மனிதனுக்கு அது தேவை. அப்படி இல்லாட்டி அவன் பைத்தியக்காரன். அப்படி இல்லாட்டி அவனுக்கு முடியாது. யாருக்கு முன்னால சரி போயிட்டு தன்னுடைய பிரச்சனைய அவன் முன்வைக்கணும். ஒன்று அச்சத்தின் காரணத்தினால அல்லது ஆதரவின் காரணத்தினால. அதனாலதான் மனிதன் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கான், ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனின் ஊடாக, வஹீயின் ஊடாக நாம் தேடக்கூடிய அந்த ரப்பை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும், அந்த ரப்பு அல்லாஹ் யார் என்று நபிமார்களின் மூலமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, எங்களுக்கு நினைச்சது. அப்படி இல்லாட்டி ஏதோ ஒன்று மடேன் என்ற அடிப்படையில ஏதோ ஒன்றை போயிட்டு தேடி அவன் வணங்க ஆரம்பிச்சுவான். அச்சத்தின் காரணத்தினால, பயத்தின் காரணத்தினால அவன் வணங்குவான். ஏன்? மனிதனுடைய இயல்பு தான்.
மனிதனுடைய எவ்வளவுதான் பலமானவனாக இருந்தாலும் அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, ஆல் பவர்ஃபுல். ஆனா ஒரு கட்டம் இருக்கும், அவன் தனிமையில அவன் சொல்லுவான் அல்லாஹ் அக்பர், நிம்மதி. இந்த உலகத்துல அல்லாஹ் நம்ம அப்படிதான் படைச்சிருக்கிறான். நாம் போய் இந்த உலகத்துல அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறார். ரெண்டு சர்வீஸை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒன்று, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு நாம் சேவை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு என்னதான் இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய பஸ்ஸா இருந்தாலும் நீங்க இன்னொருத்தருக்கு சர்வீஸ் செஞ்சு கொண்டுதான் இருக்கணும். ஒருத்தர் சொல்ல என்ன செய்றீங்க, பெரிய பஸ், பெரிய முதலாளி, அவர் ஹோல்சேல் வியாபாரி, அவர் என்ன செய்யறாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு தேவையான சாமானத்தை இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அவர் இறக்குமதி செஞ்சு அதை கொண்டு இறக்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு அது போயிட்டு சேர்றதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறார். இன்னொருத்தர் இருக்கிறார், ஒரு பெரிய ஒரு கம்பெனியை இதாக்கி அங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன, மனிதனுடைய தேவைகளுக்காக வேண்டி உற்பத்திகளை செய்து அதனூடாக ஒரு ஆபத்தை பெற்றுக் கொள்றார். ஆனா உண்மையிலே அதனுடைய அடிப்படை என்ன, மக்களை சேவை செய்யறதுல இருந்து நாம் கொஞ்சம் விடுதலை எடுத்து அல்லாஹ்வுக்கு மத்தியில போயிட்டு ஒரு பிரேக் சுஜூத் செய்யறதுதான் தொழுகை. மக்களுக்கு, மனிதர்களுக்கு, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு சேவை செய்வோம். அதனால அல்லாஹ் சந்தோஷப்படுறான். நாங்க முறையாக செய்யும் போது, நாம் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஹலாலான முறையில சரியான முறையில செய்யும் போது அது ஒரு இபாதத். ஆனா அதுல இருந்து பிரேக் கொண்டு எடுத்து கொஞ்சம் ஓய்வு எடுத்து இந்த எல்லா மக்லூக்களையும் எல்லா படைப்புகளையும் படை தரப்பு அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்குதே அல்லாஹ் இடத்துல போயிட்டு முறையிட்டு, அல்லாஹ் உன்னுடைய அடியார்களுக்கு நான் சேவை செய்வேன். திருமணத்துல கணவன் மனைவிக்கு சேவை செய்வதும் மனைவி கணவனுக்கு சேவை செய்வது, குடும்ப வாழ்க்கையில பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு சேவை செய்யறாங்க, பிள்ளைகள் பெற்றாருக்கு சேவை செய்யறாங்க. நாங்க எல்லோரும் விரும்பினோ விரும்பலையோ ஏதோ ஒரு முறையில வித்தியாசமான பேர்களை போட்டுக்கொண்டு வித்தியாசமான டைட்டில்கள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. But basically what we are doing, we are serving others. We are serving others. மற்றவர்களுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவங்களுக்காக வேண்டி சில நேரங்கள்ல என்ன நடக்குது, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அவரும் எங்கட சேவையாளர், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று இரவு பகலாக ராணுவ தளபதி அவரும் அவருடைய படையும் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, போலீஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பதவி, ஒரு பொறுப்பு. ஆனா என்ன பொறுப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாங்க, மக்களுக்கு கஷ்டம் இல்லாம சாப்பிடுறதுக்குரிய சாப்பாடு ஏற்பாடு செய்யும். உண்மையில வெள்ளம் வந்தது, அரசுடைய குறவு இருக்குது, நாட்டுல அரசு உற்பத்தி போதா, ஜனாதிபதி யோசிக்கிறார் என்ன செய்யற, இப்ப எப்படி சரி வெளிநாட்டுல இருந்து சரி இறக்குமதி செஞ்சு மக்களுக்கு ஏழுமான அளவு வாங்க முடியுமான அளவுக்கு நான் அரசியை முன்வைக்கணும், அதுக்கான ஏற்பாடு செய்யணும். இதுதான் எல்லாமே. நீங்க அரச குடும்பத்தில் இருந்தாலும் சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க, வீட்டில் இருந்தாலும் சேவை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மனிதனை அல்லாஹ் இந்த உலகத்துல மரணிக்கும் வரைக்கும் தன்னுடைய பணி மற்றவர்களுக்காகவே சேவை செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை செய்யும் போது அதை முறையாக செய்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டலோட செஞ்சு மன அமைதியோட செய்வதற்கு தான் எங்களுக்கு தொழுகை. இந்த இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணம் நிகழ்ந்த மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு போயிட்டு வந்தார்கள். வந்து இந்த செய்தி மக்கால பரவுது. எவ்வளவு இது ஒரு மிராக்கிள். அப்படியான ஒரு பயணம் ஒரு குறுகிய நேரத்தில் மக்காலிருந்து பலஸ்தீனுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும், மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து 7 வானங்களையும் கடந்து அந்த ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு நீண்ட ஹதீஸ், ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்த, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த, மூசா அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறு நபிமார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சப்ஜெக்ட் அப்படியே வந்து சஹாபாக்களுக்கு நரேட் பண்ணாங்க. அப்ப குறைஷி காஃபிர்கள் மக்கால் இருந்தவங்க சொல்லிட்டாங்க, இவர் இவ்வளவு காலம் பொய்ய சொல்லி சொல்லி நஊது பில்லாஹ் மக்களை ஏமாத்தி கொண்டிருந்தாரு, இன்னைக்கு பெரிய பொய்ய சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சொன்னது இவங்களோட மக்களே யார் இவரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துருவாங்க. ஏன் இது இம்பாசிபிள், இது நடக்கவே முடியாது, இது நடக்கவே முடியாது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இன்னும் கேட்கல. அவங்களுக்கு ஒரு கோஷி பேர் சொன்னாங்க, உங்களோட நண்பருக்கு வைத்தியம் கூடிட்டு. அவர் இப்படி சொல்றாரு, என்ன இப்படி சொல்றாரு, நேத்திரவு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாராம், பலஸ்தீனுக்கு போனாராம், ஷாம் பிரதேசம். அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்திருக்கிறார் என்று சொல்றாரு. அவருக்கு வைத்தியம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்-சித்திக் என்ற பட்டத்தை பெற்றுக் கொண்டாங்க. கேட்டாங்க, அவங்க சொன்னாங்களா, அவங்களோட வாயால சொன்னாங்களா, நீங்க அதை கேட்டீங்களா? அவங்க சொன்னாங்க, ஓ அவங்க சொல்றதை நான் கேட்டேன், அவங்க சொல்றதை எங்களோட காலால நான் கேட்டோம். அவங்களா தான் சொன்னாங்க, வேற யாரும் இன் பிட்வீன் அறிவிப்பாளர்கள் யாரும் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்று பல தடவை வாய்விட்டு கேட்டதுக்கு பின்னால சொன்னாங்க, அவங்க சொல்லியிருந்தா அதை விட ஒரு தூரம் அவங்க போனேன்னு சொன்னாலும் நான் நம்புவேன். ஏன் அது அல்லாஹ்வுடைய ரசூல். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் கப்பல்லையும் பிரயாணம் செய்யற காலம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்தை அடைகிறது என்றது லேஸ் இல்ல, கஷ்டமான காலம். இந்த காலத்துல ஃபிளைட் இருக்குது, இந்த காலத்துல ஜெட்ஸ் இருக்குது, இந்த காலத்துல வேகமாக ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் அடையேறுமான தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்ப எங்களுக்கு விளங்குது, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எவ்வளவு வேகமாக ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போக வேண்டாம். அல்லாஹ் இந்த டெக்னாலஜிகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மேலால இருக்கிற ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்தை அல்லாஹ்வுடைய சக்தியினால அல்லாஹ் படைச்சு அந்த புராக்குடைய வாகனத்துல வேகமாக ஒரு இடத்தை அடையக்கூடிய இன்று சந்திர மண்டலத்துக்கு போறாங்க. உலகத்தை தாண்டி வேற கோள்களுக்கு மக்கள் போறாங்க. அந்த கோள்களுக்கு போயிட்டு திரும்பி வந்து அவங்க நிரூபிக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதுக்கு மேல போயிட்டு வாரதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்ய முடியாத ஒரு காரியம் அல்ல. இது ஒரு மிக முக்கியமான ஒரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப குறைஷி காஃபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டு வந்து அங்க டெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. என்னன்னா, சரி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க, பலஸ்தீனுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அங்க சிலர் இருந்தாங்க. அங்க ஷாம் பிரதேசத்துக்கு போனவங்க இருந்தாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனவங்க இருந்தாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வர்றீங்க எப்படி இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறுகிய நேரத்துல போனாங்க, வேகமாக போனாங்க. அதை ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்த்து வந்து வர்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கல. அவங்க போனது பணிக்கு. ஆனா இந்த இடத்துல வர்ணிக்கலன்னா அதிகமான மக்கள் பொய்ப்பிப்பாங்க, அவங்களோட ஈமான் சவாலாக மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை கேட்கிற நேரத்துல அல்லாஹ் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் செஞ்சார். அன்று மக்களுக்கு அது ஒரு முஅஜிஸாவாக இருந்துச்சு. இன்று என்ன நடக்குது, எங்கேயோ நடக்கிற ஒன்று லைவ் டெலிகாஸ்டாக இந்த டெக்னாலஜியை மனுஷன் பயன்படுத்தி ஒரு 2-3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் டிஃபரண்ட்ல இன்னொரு இடத்துல எங்களுக்கு பார்க்கலுமான நிலைமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால லைவாக அப்படியே நேராக அப்படி சொல்லுவாங்க, நேரடி ஒளிபெயர்ப்பு சொல்லுவாங்க, அல்லது நேரடி வீடியோல படம் அப்படியே காட்டாங்க. அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து அழகா வர்ணிச்சாங்க. அந்த குறைஷி காஃபிர்களுக்கும் ஒன்றும் சொல்ல முடியல, திடுக்கிட்டாங்க. அதுக்கு மேலால அல்லாஹ் இந்த ஹுஜ்ஜாவை, இது உண்மையான ஒரு பயணம், இதை நிரூபிக்கிறதுக்கு இடையில வானத்துக்கு மேலதான் பறந்து கொண்டிருந்தாங்க. இடையில போற நேரத்துல ஒரு கோத்திரம், அங்க அந்த காலம் ஒரு ட்ரைபல், இடையில ஒரு கோத்திரத்துல அவங்க ஒரு பாத்திரத்தை இழந்து அவங்க எல்லாம் தேடி கொண்டிருக்கிறாங்க, தரமாறி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக்குடைய வாகனத்துல எல்லாம் அவங்களை கீழே இறக்கி அவங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க, இந்த இடத்துலதான் வாப்பா அந்த பாத்திரம் இருக்குது, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நீங்க அந்த கோத்திரத்தை கூப்பிட்டு கேளுங்க, இப்படி ஒரு நிகழ்வு நேரத்துல நடந்துச்சாங்க. அல்லாஹ் அக்பர். ஏன் அல்லாஹ் அதை செய்ய வச்சான்? அவங்க ஹுஜ்ஜாவாக, அவங்க அதுக்கு ஆதாரமாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதையில கடந்து போனாங்க. என் மனிதர்கள் என்று வரும்போது அல்லாஹ் எப்பயும் எங்களோட ஈமான் சோதிக்கப்படுற விடயம் இதான். கண்ணுக்கு விளங்காத ஒரு விடயத்துல எங்களோட ஈமான் சோதிக்கப்படும். சில நேரங்கள் எங்களோட கற்பனையால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களோட புத்தியால ஏற்றுக்கொள்ள முடியாது வரும் போதும் எங்களோட ஈமான் சோதிக்கப்படும். அந்த நேரத்துல புத்தியால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை நம்புறது தான் ஈமான். சும்மா யாரும் சொன்னா அல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க.
இன்னொருத்தர் சொல்றாரு புத்தியால நம்பேலாண்டா அதை ஏற்றுக்கொள்ளவாங்க. ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறினா அதோட புத்தியால ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாதா இருந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் என்ன ஈமான் பில் கைப், மறைவான விடயத்தை கொண்டு ஈமான் கொள்வது என்ற அடிப்படையான அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தீனுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் ஈமான் பில் கைப். அல்லதீன யுமினூன பில் கைப், அதுக்கு பின்னால வயுகீமூன ஸலாத். இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் உடைய விடயத்தில் இந்த ரெண்டு விடயமும் ஒன்று யுமினூன பில் கைப், மறைவான விடயம். புத்தியால் அதை சிந்திக்க முடியாது, கற்பனை செய்ய முடியாது. அவ்வளவு தூரம் போகலாமா? சயின்ஸ்ல பல கேள்விகள் இருக்குது. என்ன ஆக்சிஜன் மேல போனா இப்ப சந்திர மண்டலத்துக்கு போறவங்க வித்தியாசமான ஆடையை அணிஞ்சு வித்தியாசமான ஆக்சிஜன்ஸ் எடுத்துட்டு போறாங்க. என்னன்னா மேல உள்ள கெப்பாசிட்டி, ஏர் பிரஷர் எல்லாம் வித்தியாசம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதுக்காக வேண்டி தயாரிச்சாங்க. இஸ்ரா வல் மிஅராஜ் போக முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹார்ட்டை புரந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தி போட்டாங்க. அதுக்கு சிலர் சொல்றாங்க என்னன்னா அந்த ஹார்ட்டான் அங்க மேல போனா அந்த கெப்பாசிட்டியையும் அல்லாஹ் சரிப்படுத்தினாங்க. அல்லாஹ் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தினால் மேல போனா ஏர் பிரஷர் குறைஞ்சிட்டு போயிடும். அங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆக்சிஜன் பிரஷர் லோ ஆகினா ஃளைட்ல சொல்லுவாங்க, ஏதாவது ஆகினா ஆக்சிஜன் மாஸ்க் கூட நீங்க போட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் அதுக்கு ஏற்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹார்ட்டை தயாரிச்சு அல்லாஹ் கொண்டு போனார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தைகளுக்கு வருகிறார். உங்களுடைய ஈமானுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா அதுக்கு மேல நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். அதுல நலவு இருக்குது. உதாரணத்துக்கு குர்ஆன்ல இருக்குது, இன்று எங்களோட சமூகம் சில சிந்தனையினால பாதிக்கப்பட்டது. ஸ்பெஷலி எங்களோட யங் சமூகம் சொல்லுவாங்க, ஆல்பா ஜெனரேஷன். அவங்க என்னன்னா எல்லாத்தையுமே லாஜிக்காக தான் அவங்க நினைக்கிறாங்க, நாங்க தொழில்நுட்பம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு யோசனையில அவங்க எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நியாயமா படாததை மாத்த பார்க்கிறாங்க. எது குர்ஆன்லயும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னால தெளிவா சொல்லப்படுதோ கதஇயன், அது இரண்டாவது ஒப்பீனியன் இல்ல என்று வரும் போது அதை நாம் கொஸ்டின் பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு ஒரு விடயம், அல்லாஹ் ஆண்களை ஆணாக படைத்திருக்கிறான், பெண்களை பெண்ணாக படைத்திருக்கிறான். ஆண்களுக்கு என்று சில இயல்புகளை வச்சிருக்கிறான், சில ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறான். பெண்களுக்கு என்று சில இயல்புகளை அவங்களோட நேச்சுரல் நேச்சர் அல்லாஹ் வித்தியாசமா படைத்திருக்கிறான். அவங்களுக்கு என்று சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறான். சரியா அந்த அழகான முறையில தான் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு. எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏத்த, அந்த பொறுப்புக்கு ஏத்த சட்டத்தை அல்லாஹ் வரைஞ்சிருக்கிறான். உதாரணத்துக்கு அனந்தர சொத்துல இப்ப எல்லாரும் இந்த கேள்வியை தான் கேட்கிறேன். சரியான கவலை. சிலர் கேட்பாங்க, அதுல எனக்கு சொத்து இருக்குது, இப்ப நான் மௌத்தா போ முன்னால எனக்கு எல்லா ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் சமமாக பிரிச்சு கொடுக்கலுமா? கேள்விக்கு பதில் கொடுக்கலாமே. நீங்க உயிரோட வாழ்றீங்க, உங்களோட சொத்து புலனுக்கு கொடுக்காம பள்ளிக்கும் கொடுக்கலாம், பக்கத்தூட்டாளுக்கு கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஏன் உங்களோட சொத்து, அது உங்களுடைய சொத்து. ஆனா இந்த கேள்வி கேட்கிற காரணம் என்ன தெரியுமா? கேட்டா ஏன் கேட்கிறீங்க? இல்ல, எங்க மௌத்தாகினா அது அனந்தர சொத்து அடிப்படையில் தானே பிரியணும். அப்ப மகனுக்கு குறையதானே போகும். அதுல அவ மகனுக்கு குறையதானே போகும். அது மகனுக்கு தானே கூடிய போகும். என் ஆம்பளை பிள்ளைக்கு தானே கூடிய போகும். மகன்மாருக்கு குறைய போமே. அதுக்கு வேணா எனக்கு பத்தாது. நவுதுபில்லாஹ். அந்த நோக்கத்துல நீங்க மௌத்தாக முன்னால ஒரு சமமாக பிரிச்சு கொடுக்காதீங்க. அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய லாவை நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. அல்லாஹ்வுடைய லாவை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அல்லாஹ்வுடைய லாவோட குறையாக விளங்குது. அதல்ல நீங்க விட்டுட்டு போறத ஏன் அல்லாஹ் அப்படி பிரிச்சிருக்காரு? அதுல இரண்டாவது क्वेश्चन இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மகனும் மகளும் என்று வரும்போதுதான் அடிப்படையில் சில கட்டங்கள்ல பெண்கள் மனைவி என்ற அடிப்படையில, தாய் என்ற அடிப்படையில சில நேரங்கள்ல அவர் ஆம்பளை பிள்ளைய விட மகனை விட கூடுதலாக பெற்றுக்கொள்வோம். அது சரியாக நாங்க விளங்கி இல்லை. இன்னைக்கு குறைபாடு ஆண்களை விட பெண்களை இல்லை. இந்த ஒரு சிந்தனை மேற்கத்திய உலகத்தால எங்களோட படிக்கக்கூடிய பிள்ளைகள் இப்ப நாங்க மிச்சம் டிஃபென்சிவ் ஆகிறோம்.
அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்க்கிறோம். அப்படி ஜஸ்டிஃபை பண்றது கொண்டும் இல்ல, நாம பின்பற்றது இந்த உலகத்தை படைச்ச ரப்பு அல்லாஹ்வுடைய லா, மனிதனுடைய லா அல்ல. மனிதனோட இன்னைக்கு இப்படி சொல்லுவாரு, நாளைக்கு இன்னொரு அமெண்ட்மென்ட் கொண்டு மாத்துவான். மனிதன் எப்பயும் மனிதன் திருப்தி காண மாட்டான். மனிதனுடைய மூல கம்ப்ளீட் அல்ல, மனிதனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் அல்ல. அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தா இதுல ஏராளமான கயிறுகள் நலவுகள் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர் இந்த கேள்வியை கேட்பாங்க, என்ன இஸ்லாத்துல ஆண்களுக்கு பல திருமணம் முடிக்கலாம் ஒரே நேரத்துல 4 பேரை, பெண்களுக்கு இது ஒரு அநியாயம் தானே, இது நியாயமா? இது இஸ்லாத்துடைய இந்த விடயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க திருமணம் முடிக்கிறா இல்லையான்றது ரெண்டாவது. நீங்க திருமணம் முடிக்கிறீங்களா இல்லையான்றது அல்லாஹ் அவங்களோட விருப்பத்தை விட்டு இருக்காங்க. நீங்க முடிச்சா நீதமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய லால அல்லாஹ் கொடுத்திருக்கிற அனுமதியை சேலஞ்ச் பண்ணாங்க. அதை நீங்க குறையா காணாதீங்க. அதுல நலவு இருக்குது, ஏண்ட மனம் விரும்பல இருந்தாலும், அதுல பிரச்சனை இருந்தாலும் முழு மனித இனத்துக்கும் அல்லாஹ் அதுல நலவு வச்சிருக்கிறான். இதுல உண்மையிலே ஆண்களுக்கு நலவு அல்ல, இதுல பெண் சமூகத்துக்கும் மனித இனத்துக்கான நலவு, ஆண்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இங்க உலகத்துல மட்டுமல்ல, கியாமத் நாளையும் அவர் மாற்றிக்கொள்வாரு. ஒரு அமானிதம், ஒரு மனைவியை திருப்திப்படுத்தவே கஷ்டம், ஒரு மனைவிடத்திலேயே ஒரு நல்ல கேரக்டர் சர்டிபிகேட் பெற்றுக்கொள்ள கஷ்டம். 3-4 பேர்ட்ட எப்படி அப்பா கேரக்டர் சர்டிபிகேட் எடுத்துக்கொள்றது? ஒண்ணுக்கு எல்லாமே டைம் கொடுத்து கஷ்டமான ஒரு விஷயம், பொறுப்பான ஒரு விஷயம். ஒரு விடயத்தை மாத்திரம் பார்த்து இஸ்லாத்துடைய சட்டத்துல கொச்சப்படுத்தாதீங்க. நான் இன்னைக்கு ஃபுட்பால உங்களுக்கு நீங்க அதை செய்யுங்க என்று சொல்லி வலியுறுத்த பேசல. நான் என்ன சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய லா, அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் உறுதியாக சொன்னதுக்கு விஷயத்துல நீங்க யாருமே இரண்டாவது வார்த்தை அதை நீங்க உறுதியாக ஏற்றுக்கணும். அது அல்லாஹ் கயிறை வச்சிருக்காங்க, நலவு வச்சிருக்காங்க. மனித இனத்துல இன்று எங்க போயிட்டு இருக்குதுன்னா, இவங்க இந்த ஒவ்வொரு சட்டத்திலையும் தேடி தேடி வந்து இன்று மனிதனோட மூல என்ன சொல்றா, ஒரு பாலம் இல்ல, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, ஒரு ஜெண்டே இல்லப்பா. நஊது பில்லாஹ். இந்த எங்க போயிட்டாங்க, ஒரு ஜெண்டை இல்ல, ஜெண்டர் ஈக்குவல்ட்டி பேசிட்டு ஜெண்டர் இல்ல, ஒரு நியூட்ரல் ஜெண்டர். எல்லாருமே அவர் ஆணாக இருக்கவும் மேலும் ஒரே நேரத்தில் பெண்ணாகவும் இருக்கவும் மேலும், இன்னொன்னும் ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாத ஒரு நிலையிலும் இருக்கலாம் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு உலகம் போயிட்டு. இதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள்ல நாம் பண்றதுனால, அங்கனைக்கு போயிட்டு கையை வைக்கிறதுனால. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதத்துடைய கடைசி பகுதி நான் இஸ்ரா வல் மிஅராஜோட தொடர்பு கொடுத்தேன். இந்த ஒரு விடயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் நடந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன், எங்களுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் கடந்த 75 வருஷமா அது நடக்குது, 75 வருஷமாக நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் அந்த மக்களுக்கு உறுதியை நசீபாக்க வேண்டும், ஈமான் உறுதியை நசீபாக்க வேண்டும். வித்தியாசமான சோதனைகள் அவங்களுக்கு அப்படியான ஒரு சோதனை, சுமக்க முடியாத சோதனை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். முழு உம்மத்து சார்பாக அல்லாஹ் அவங்களுக்கு சக்திய தைரியத்தை நசீபாக்க வேண்டும். நிச்சயமாக ஹக், உண்மை ஒரு நாளைக்கு வெற்றி பெறும். அல்லாஹ் ஒரு காலமும் அநியாயக்காரனுக்கு எப்பயும் அவகாசம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டான். நாம் எப்பொழுதும் அந்த மக்களுக்காக துவா செய்யணும். மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போகணும் என்ற ஆசைகள் உள்ளத்தில் இருக்கணும். நாம் துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸாவை இப்படியான நிலைமை விட்டு உண்டாக்கி நாம் போயிட்டு அங்க தொழுது அங்க இபாதத் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும் என்ற துவா எங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 1.5 வருஷமாக தொடர்ந்து இவ்வளோ அட்டாக் நடந்துட்டு, இவ்வளோ அநியாயம் படுகொலை நடக்குது. நேற்று முன்னாத்து நியூ இயர்ஸ் ஈவ்ல அமெரிக்கால ஒரு பைத்தியக்காரன், அவன் ராணுவத்தில இருந்து முஸ்லிம் பேர சுமந்த ஒரு பைத்தியக்காரன், அவன் ராணுவத்தில இருந்து அவனை பைத்தியக்காரன் ஆக்கினதே அந்த ராணுவ சேவை தான். அவன் அந்த ராணுவ சேவையிலிருந்து அவன் பைத்தியக்காரன் ஆகி அன்று இரவு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு அவன் வாகனத்தை எடுத்து போயிட்டு அவன் அட்டாக் பண்றான். முழு மீடியாவும் அதை தூக்கி 16 பேர், 18 பேர், 20 பேர் அல்லது 30 பேர் தான் காயப்பட்டு அதுல 15 பேர் வஃபாத்தாக இருக்காங்க. ஒவ்வொரு உயிரும் பொறுமதியானது. நாம் யாருமே எந்த ஒரு உயிரும் வீணாக ஆகிறத நாங்க யாருமே கண்டு கொள்ளாம இருக்கக்கூடாது. அநியாயம் அநியாயம் தான், அநியாயம் அநியாயம் தான். ஒரு பூனையாக இருந்தாலும், ஒரு நாயாக இருந்தாலும், ஒரு மிருகமாக இருந்தாலும் அநியாயமாக கொல்லப்பட்டால் அது ஒரு அநியாயம். அந்த உயிர் பாதுகாக்கப்படணும். அங்கு கொல்லப்பட்டவர்களுடைய உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்குது.
எங்களுக்கு கையை எடுத்து ஒரு சட்டத்தை நிரூபிக்க முடியாது. இன்னொருத்தருக்கு கொலைக்காரனுடைய உயிரை கூட எங்களுக்கு கொலை செய்ய முடியாது. அது சட்டத்தில் அவர் கொலைக்காரனாக நிரூபிக்கப்பட்டு சட்டத்தின் ஊடாகத்தான் அவருக்கு கொலை தண்டனை கொடுக்கப்படும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த டபுள் ஸ்டாண்டர்டை பார்க்கும் போது கவலையாக இருக்கு. என்னன்னா அது இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிர சிந்தனையில அவன் கூறி இப்படி ஒரு விடயத்தை செஞ்சிருக்கிறான். இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, படுகொலை செய்யப்படுது. என்ன தீவிரவாதம்? அது என்ன தீவிரவாதம்? அது என்ன அநியாயம்? என்ன நியாயம்? எங்கட நாட்டுடைய மீடியாக்கள் கூட ஒரு நாள் கூட காட்டுதில்லை பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய அநியாயத்தை. பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய அநியாயத்தை எங்க நாட்டுடைய எந்த ஒரு மீடியாவும் கிழமைக்கு ஒரு காவல் காட்டுறாங்க இல்ல. ஆனா இந்த நியூஸ நடந்ததிலிருந்து கடந்த 3 நாளாக பிரிண்ட் மீடியாவிலும் தான், டிஜிட்டல் மீடியாவிலும் தான், சோசியல் மீடியாவிலும் தான் எல்லாத்திலையும் தூக்கி காட்டுறாங்க. எங்களுக்கு அச்சுறுத்தல் சொல்றாங்க, எங்களுக்கு சொல்றாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடட்டாங்க, அதை கண்டெம் பண்ணி ஸ்டேட்மெண்ட் விடட்டாங்க. நான் சொன்னோம், ஒவ்வொரு அநியாயமாக கொல்லப்படக்கூடிய உயிர்கள் கண்டெம் பண்ணப்பட வேண்டும். முதலாவதாக கடந்த 25 வருடங்களாக நீங்க கொல்லக்கூடிய அந்த உயிர்கள், பலஸ்தீன மக்கள், சூடான் உள்ள மக்கள், மியான்மர்ல நடக்கக்கூடிய அநியாயங்களை நாங்க முதலாவது கண்டெம் பண்றோம். நீங்க முதலாவது அதை கண்டெம் பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் சேர்த்து கண்டெம் பண்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல நாங்க மாட்டிக்கொள்ள கூடாது. எந்த ஒரு உயிரும், நாம் முஸ்லிம்கள், குறிப்பாக நான் வாலிபர்களுக்கு, இளம் சமூகத்துக்கு சொல்றேன், உங்களோட கைக்கு நீங்க இதை எடுத்துடாதீங்க. உங்களுக்கு உணர்வு தான், கஷ்டம் தான். அங்க நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்து, இதுதான் மெசேஜ். அங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்தா இன்னொருத்தரை பார்த்து ஏதாவது செய்யணும் இருக்கும். அது ஷைத்தானியத். அதை நாம் செய்யக்கூடாது. ஆயுதத்தை கையில நாம் சுமக்க கூடாது. அல்லாஹ் இடத்துல நாங்க பதில், அல்லாஹோட பேசுவோம். நாங்க பெண்ணை பயன்படுத்துவோம், பேரை பயன்படுத்துவோம், எழுதுவோம். நாம் எழுது கொண்டே இருப்போம். இந்த நாட்டுடைய அதிகாரிகளுக்கு எழுதுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா நாம் ஆயுதத்தையோ எதையும் நாம் கைக்கு எடுக்க கூடாது. அப்படி எடுத்தால் அதுவும் ஒரு அநியாயம். உங்களுக்கும் அந்த அநியாயக்காரருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லாஹ் எங்கள்கிட்ட அப்படி எதிர்பார்க்கிறான் இல்ல. ஒரு ராணுவ தளபதி, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, நாட்டுடைய அரசன் உங்களை அழைத்தால் அது முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏதோ அழைத்தால் அந்த அடிப்படையில் ஒரு லெஜிட்டிமேட் ஒரு யுத்தத்துல தான் உங்களுக்கு பங்குதாரிகளா ஆகி உங்களுக்கு அதுல போரிடலாமே தவிர உங்களுக்காகவே நினைச்சு நீங்க 5-10 பேர் சேர்ந்து இப்படி நடக்குதே அதுக்கு நான் தாக்குதல் செய்ய போறேன் என்று அல்லாஹ் உங்கள்கிட்ட செய்ய சொல்லல்லாத நீங்க அதை செஞ்சா நீங்களும் பாவீர்கள். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஷ்டம் தான், ஆத்திரம் தான், வருத்தம் தான் அதை பார்க்கும் போது. ஆனா எங்களுக்கு அல்லாஹ்விடத்துல முறையிடுறதை தவிர அதே நேரத்தில் பேனையும் சோசியல் மீடியாவையும் டிஜிட்டல் மீடியாவையும் பிரிண்ட் மீடியாவையும் பயன்படுத்துறதை தவிர வேற எதுவும் இந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த நிலையை உருவாக்குவான். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்து, ஷஅபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்து, ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். ரமலான் அடையும் போது உலகத்துல நீதி, நியாயம், நேர்மை, அமைதி உண்டாக வேண்டும் என்று அல்லாஹ் பார்க்கிறோம்.